மாருதி சுசுக்கினாலே அதிகமா எடுக்கக்கூடிய வேரியன்ட் பாத்தீங்கன்னா மிட் வேரியன்ட் தாங்க இருக்கும். அதுவும் செகண்ட் மாடலான VXi வேரியன்ட் தான் அதிக பேர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மாடலாவே இருக்கும். அந்த வேலை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாருதி சுசுகி புதுசா அறிமுகப்படுத்தியுள்ள விக்டோரிஸோட VXi வேரியன்ட்டை பத்தி தாங்க. ஸோ இந்த VXi வேரியன்ட்ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, உண்மையிலேயே இது பேஸ் மாடல் மாதிரி தான் இருக்கா, இதுக்கு முன்ன வேரியன்டான LXiக்கும் இந்த VXiக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்திருக்கு, ஸோ இது ரெண்டுல எது வேல்யூ ஃபார் மணி, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு டீடைல் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ நான் கொண்டு போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு மாதிரி இல்லை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டீடைல்டு பிரைஸ் டீடைல்ஸ்க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ஏபிடி மாருதி ஷோரூம் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம கேட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரண்டா அவைலபிள் கூடிய பிரைசிங் அண்ட் வேரியன்ட் அதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு பிரைசிங் டீடைலா சொல்லுவாங்க. ஸோ விக்டோரிஸ் இதோட பிரைசிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேங்க. இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 10,49,000 ரூபாய் LXi வேரியன்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த VXi வேரியன்ட் பாத்தீங்கன்னா 11,80,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ரேட்டா வருதுங்க. ஸோ இந்த VXi பாத்தீங்கன்னா வந்து நமக்கு மேனுவலும் இருக்கு, ஆட்டோமேட்டிக்கும் இருக்கு. அதே மாதிரி ஃபியூயல்ல பாத்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. பெட்ரோலோட பிரைசிங் தான் 11,80,000 ரூபாங்கிறது. சிஎன்ஜி போறீங்கும் போது உங்களுக்கு 1 லட்ச ரூபா கூட வரும். 12,80,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ரேட்டா இருக்கு. இதுவே நீங்க ஆட்டோமேட்டிக் போறீங்கும் போது 13,36,000 ரூபாய் தக்கன எக்ஸ்ஷோரூம் ரேட்டே வருதுங்க. பெட்ரோல மேனுவலுக்கும் ஆட்டோமேட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கல்ல வந்து நமக்கு டார்க் கன்வெர்டர் கொடுக்குறாங்க. ஸோ மாருதியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட 1.5 லிட்டர் இன்ஜின் யூஸ் பண்ற எல்லாத்துலயுமே டார்க் கன்வெர்டர் தான் கொடுக்குறாங்க. ரொம்பவே ரியலபிளான ஒரு டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். ஸோ அதனால இந்த ஒரு பிரைஸ் ஹைக்குங்கிறது நமக்கு இருக்கு. மற்றபடி நம்ம கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா VXiல மேனுவல் வேரியன்ட் தான் 11,80,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ரேட் வருது. ஆன் ரோட் காஸ்ட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 14.5 லட்சம் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வருங்க இந்த வெஹிக்கல். ஸோ இதுல நமக்கு வந்திருக்கக்கூடிய ஹெட்லைட் செட்டப்லாம் பாத்தீங்கன்னா ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. DRL வரல. இந்த எல்லாமே குரோம் ஃபினிஷ்ல தான் டிசைனிங் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லாம்புமே இல்ல. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் தான் நமக்கு இருக்கு. சுசுகியோட லோகோ சென்டரா ஒரு குரோம் லைன் கொடுத்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து சில்வர் கலர்ல போயிருக்கு. இந்த இடத்துல இந்த பிளாக் கலர்ல பம்பர் போற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷனுங்கிறது இதுதான். நல்லாவே லென்த்தான ஒரு போனட், அதுக்கேற்ற மாதிரி இன்ஜின் ரூமே நல்லாவே ஸ்பேஷியஸான ஒரு ரூமா நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட பவரை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் மேக்ஸிமம் 103 PS ஆஃப் பவர் 139 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. இதே நீங்க சிஎன்ஜி போறீங்க அப்படிங்கும் போது மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 90 PS ஆஃப் பவர் 121.5 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சைடு லுக்லாமே பாத்தீங்கன்னா லென்த் வைஸ் எல்லாமே நமக்கு எல்லா மாடலும் சேம் தாங்க, சேஞ்சஸ்லாம் எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 2600 mm வீல் பேஸ், 4360 mm லென்த் வண்டியோட ஓவரால் லென்த். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 210 mm வருது. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வீல் ஆர்ச், ரன்னிங் பேட் எல்லாமே பிளாக் கலர் கிளேடிங்ல போயிருக்குங்க. டி பில்லர் பாடி கலர்ல வந்திருக்கு. சி பில்லர்ல ஒரு பிளாக் கலர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த குவார்டர் பேனல்ஸ் எல்லாமே நமக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே நமக்கு பாடி கலர்லயே கொண்டு போயிருக்காங்க. ORMs பாடி கலர்ல வந்திருக்கு. இண்டிகேட்டர்ஸும் இதுலயே வர மாதிரி பிளேஸ் பண்ணிருக்காங்க. வித் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளாவே வந்துருது. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிளா வருது. நமக்கு VXi வேரியன்ட்ல இருந்து எல்லாமே நம்ம கொடுத்துறாங்க. அண்ட் டயர் சைஸ் பாத்தீங்கன்னா 17 inch வீல்ஸ், 215/60 ப்ரொஃபைல் டயர்ஸ். ஸோ இந்த விக்டோரிஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்டான LXi வேரியன்ட்ல இருந்து வந்து 17 inch வீல்ஸ் இந்த டயர் ப்ரொஃபைல் தான் அவங்க யூஸ் பண்றாங்க. பேஸ் 2 வேரியன்ட்ல வந்து நமக்கு ஸ்டீல் வீல்ஸ், ஃபுல் ஸ்டீல் வீல்ஸா வருது. இதுக்கு அடுத்த வேரியன்ட்ல இருந்து அலாய் வீல்ஸ் ஆப்ஷனுமே நமக்கு இருக்கு. அண்ட் இந்த வீல் ஆர்ச் நீங்க பார்க்கலாம், நல்லாவே ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ இந்த வீல் ஆர்ச்சுக்கும் டயருக்கும் நல்லாவே ஒரு ஸ்பேஸ் இருக்கு நமக்கு. அண்ட் இந்த வெஹிக்கலோட கீ பாத்தீங்கன்னா நமக்கு மாருதியோட அந்த ஒரு ப்ளூ கீ தான் நமக்கு கொடுக்குறாங்க. லாக் அன்லாக் வருது. ஸோ நம்ம இதை கையில வச்சிருக்கும் போது ஓப்பனிங் எல்லாமே இங்கே நமக்கு ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரூஃப்லையும் பாத்தீங்கன்னா ரூஃப் ரெயில்ஸ் வந்துருக்கு. சில்வர் கலர்ல வரக்கூடிய ரூஃப் ரெயில்ஸ் வந்துருக்கு. நமக்கு டெயில் போர்ஷனும் பாத்தீங்கன்னா நமக்கு டாப்புக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லுவேன். மேல பாத்தீங்கன்னா நமக்கு ஷார்பின் ஆண்டனா கொடுத்துட்றாங்க. அண்ட் ஸ்பாய்லர் செட்டப், டேஞ்சர் லைட் எல்லாமே வந்துருக்கு. டிஃபாகர், ஸோ இந்த வேரியன்ட்ல இருந்து நமக்கு டிஃபாகர் இருக்கு. இங்க நீங்க பார்க்கலாம். ஸோ பேஸ் வேரியன்ட் LXi வேரியன்ட்ல இந்த கனெக்டிங் லைட் வராது. நமக்கு நார்மலா பிளாக் கலர்ல ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் ஒரு கனெக்டிங் கொடுத்துருப்பாங்க. பட் இதுல வந்து லைட்டிங் வந்து கனெக்டிங்கா போற மாதிரியே கொடுத்துட்டாங்க. விக்டோரியஸ் பேஜிங், சுசுகி பேஜிங், ஸ்மார்ட் ஹைபிரிட் பேஜிங். அண்ட் இந்த வேரியன்ட்ல இருந்தே வந்து நமக்கு ரிவர்ஸ் கேமராவுமே வந்துருங்க. அதுக்கான கேமரா இங்க நமக்கு பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் பூட் ஓப்பனிங் எல்லாமே எலக்ட்ரிக் கேட் தான். ஏன்னா டாப் வேரியன்ட்ல வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக்காவே ஓப்பன் பண்றது பார்த்துருந்தோம். பட் இதுல வந்து எலக்ட்ரிக் டெல்கேட் ரிலீஸ் தான். பார்சல் ட்ரேமே இந்த VXi வேரியன்ட்ல இருந்தே நமக்கு கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 439 லிட்டருங்க ஓவரால் ஸ்பேஸ்ங்கிறது. இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா எல்லா வேரியன்ட்லயுமே 12 volt சாக்கெட் பின்னாடி கொடுக்குறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா விக்டோரிஸ்ல வந்து நமக்கு
ஸ்டெப்னி வரது கிடையாது, பஞ்சர் கிட் தான். ஸோ அதை யூஸ் பண்ணுங்கிறதுக்காக பேஸ் வேரியன்ட்ல எல்எக்ஸி வேரியன்ட்ல இருந்து இந்த இடத்துல 12 சாக்கெட் கொடுத்துறாங்க. அந்த இடத்துல ஒரு லைட் ஆப்ஷனுமே வந்துருது. விஎக்ஸி வேரியன்ட்ல ஒரு லைட் ஆப்ஷன் வந்திருக்கு, அந்த சைடு ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கலாம் நீங்க, இது வந்து வண்டியோட வீல் கவர். ஸோ அது வந்து நமக்கு உள்ளே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேயுமே உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்க கீழே பார்க்கலாம். ஸோ வந்து நமக்கு பிளேனா தான் இருக்கு, ஸ்டெப்னி கிடையாது, பஞ்சர் கிட் கார்னா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஜாக்கி எல்லாமே வருது. இந்த சைடு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருது நமக்கு. அண்ட் ஃபியூல் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைட்ல தான் 45 லிட்டர் கெப்பாசிட்டி வகையில கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு செக்மெண்ட்ல இருந்து பார்க்கலாம், குவார்டர் பேனல்ஸும் நல்லாவே பெரிய ஒரு குவார்டர் பேனல்ஸ் தான் நமக்கு இருக்கு. இந்த விண்ட்ஷீல்ட் எல்லாமே வண்டி இந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது ரொம்பவே லென்த்தான ஒரு வெஹிக்கிள் மாதிரி தெரியுதுங்க. ஸோ அதனால வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் வேணாம். இந்த வெஹிக்கிள் டீடைல் ரைட் ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, வேணுங்கிற மறக்காம செக் பண்ணி பாருங்க. வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குங்க. சிட்டிக்குள்ளேயும் சரி ஹைவேஸ்லயும் சரி ஓட்டுறதுக்குலாம் ரொம்பவே நல்லா இருக்கு. டிசைனிங் வைஸ் இந்த விஎக்ஸி வேரியன்ட் எந்த வகையிலுமே குறைவு இல்லாம தாங்க இருக்கு. கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த வெஹிக்கிள் அவைலபிளா இருக்குங்க. ஸோ 7 மோனோடோன் அண்ட் 3 டூயல் டோன் கிட்டத்தட்ட 10 கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம கூட இருக்கிறது மோனோடோன் கலர் ஆப்ஷன் தான். இந்த கலருக்கு இந்த பிளாக் வந்து நல்லாவே எடுத்து கொடுக்குன்னு சொல்லுவேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த யார்ல இன்னைக்கு வந்து இந்த கலர் பிளஸ் ஒயிட்டுமே இருந்துச்சு. ஒயிட்டுமே ஒயிட் விட்டு இந்த டெயில் போர்ஷன் எல்லாமே இந்த பிளாக் கலர்ல வர்றது நல்லாவே எடுத்து கொடுத்துச்சு அதெல்லாமே. ஸோ லுக் வைஸ் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. இந்த விஎக்ஸி வேரியன்ட்ல இருந்து அப்பியரன்ஸ் வைஸ் கலரிங் திங் ஆப்ஷன்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். அடுத்து ரியர் ரோ கம்ஃபர்ட் பார்க்கலாம். ஸோ ரியர் ரோ கம்ஃபர்ட் பார்த்து ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டோர்ஸ் எல்லாமே நம்ம டாப் வேரியன்ட்ல பார்த்தா அந்த ஒரு குவாலிட்டியில அப்படியே தாங்க இருக்கு. ஸோ நல்லாவே ஒரு சாலிடான ஒரு டோரா இருக்கு நமக்கு. இங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஏறி உட்காந்துருக்கேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டா ஏறி உட்கார முடியுது. பெரியவங்க வந்து எல்லாமே ஈஸியா உட்கார முடியும். பட் பெரியவங்க காலை கொஞ்சம் தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் 210 mm இருக்கும், கொஞ்சம் ஹைட்டா இருக்கு, தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். டோர் நல்லாவே ஒரு பிரீமியமான லுக்கா தாங்க நமக்கு இருக்கு. ஸோ ஃபேப்ரிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, பேனா பிளாக் ஃபினிஷ், சில்வர் கலர் டோர் ஓப்பனர்ஸ், பவர் விண்டோ சுவிச்சஸ், பாட்டில் ஹோல்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் வந்துருது. ஸோ டோர் நல்லாவே ஒரு பிரீமியம் லுக்ல தான் இருக்கு. ஹெட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரியர் ரோக்கு 3மே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டா கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஆம்ரெஸ்ட்டுமே இருக்கு. இந்த டிரைவர் ஆம்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் கன்சோல் பின்னாடி வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதுல ஏசி வென்ஸ், ரியருக்கான செப்பரேட் ஏசி வென்ஸ் வந்துருது. 2 டைப் சி சார்ஜிங் போட்டு இந்த இடத்துல கப் ஹோல்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிளாக் கலர் சீட்ஸ் ஃபேப்ரிக்கா கொடுத்துருக்காங்க. குஷனிங் எஃபெக்ட்லாம் நல்லாவே இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் எனக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கேன். அந்த லெவலில் நீ ரூம், லெக் ரூம்லாம் நல்லா இருக்கு. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அண்டர் டீ சப்போர்ட் நல்லா இருக்குங்க. ஸோ 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளா லாங் ரைடு, நீங்க ஒரு 300-400 கிலோமீட்டர் திருச்சி டு சென்னையில ஸ்ட்ரெச் அடிச்சாலும் நல்லா கம்ஃபர்டபுளா போலாம். பாடி பெயினிங் இருக்காது, அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கு. ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 சைடு 3 ஹேண்டில்ஸ் வந்துருது. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு ஹூக் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் எல்லாமே சைட் மவுண்டடா இருக்கு. ஸோ அதனால நல்லாவே நைட் டைம்ல இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரியான ரீடிங் லாம்ப்ஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். இண்டிவிஜுவல் சீட் பெல்ட் வந்துருது. ஸோ 3 பாயிண்ட் சீட் பெல்ட் இதெல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸ் எல்லாமே வந்துருது. ஸோ சேஃப்டி வைஸ் பாத்தீங்கன்னா 6 ஏர் பேக்ங்கிறது இந்த வெஹிக்கிள்ல காமனா நமக்கு வந்துருதுங்க. 6 ஏர் பேக், ஏபிஎஸ், சிபிடி, டிராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸ்டாண்டர்டாவே வந்துருது. நீங்க டாப் வேரியன்ட்லாம் போறீங்கும் போது 360 டிகிரி கேமரா, லெவல் 2க்கான அடாஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிஷனல் நமக்கு வரும். ஸோ அடுத்து ஃப்ரண்ட் ரோ. ஸோ ஃப்ரண்ட் ரோட ஓப்பனிங்கும் நல்லாவே வைட் அண்ட் அஃப் தாங்க இருக்கு. ஸோ இங்கிரஸ் நமக்கு ஓகே. விஎக்ஸி வேரியன்ட்ல இருந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் வந்துருதுங்க. டிரைவர் சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்கு. ரெக்லைனிங், ஃப்ரண்ட் அண்ட் மூவ் எல்லாமே வந்துருதுங்க. ஸோ அதனால எந்த ஹைட்ல இருக்கவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிரைவிங் போர்ஷன் ஈஸியாவே வச்சுக்கலாம். போனட்டும் பாத்தீங்கன்னா நல்லாவே விசிபிள் இருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட்டு, எட்ஜ் எல்லாமே நல்லா விசிபிளா இருக்கு. ஸோ இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு இதுல பிடிச்ச ஒரு விஷயம், ட்வீட்டர்ஸ் விஎக்ஸி வேரியன்ட்ல இருந்தே வந்துருதுங்க. ஸோ நல்லாவே இருக்கு. ஆடியோ சிஸ்டம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் இங்க வந்துருது. 4 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 2 ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. மற்றபடி டோர் பேடிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேனா பிளாக் பினிஷ்ல வந்துருது. இந்த பியானோ பிளாக் பினிஷ் மட்டும் எல்எக்ஸி வேரியன்ட்லயுமே இருந்துச்சு, விஎக்ஸி வேரியன்ட்டுக்கும் வருது. பட் இது சில்வர் கலர் டோர் ஓப்பனர்ஸ் வந்து விஎக்ஸி வேரியன்ட்ல இருந்து அவங்க கொண்டு போயிருக்காங்க. அண்ட் இந்த ஃபேப்ரிக் பினிஷஸ், சுவிச்சஸ் எல்லாமே நமக்கு காமனா அப்படியே வந்துட்டு இருக்கு. அண்ட் டிரைவருக்கு ரைட் சைட் பாத்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்துருதுங்க. ஸோ எல்எக்ஸி வேரியன்ட்லயுமே புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான். ஸோ இதுலயுமே அது வந்துருச்சு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் சுவிட்ச், ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆன் ஆஃப் சுவிட்ச், ஹெட்லைட் லெவல் அட்ஜஸ்ட் எல்லாமே இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா போனட் ஓப்பனிங், ஃபியூல் ஓப்பனிங், பூட் ஓப்பனிங் வந்து எலக்ட்ரிக் டேல்கேட் ரிலீஸ் தான். மற்றபடி இந்த டேஷ்போர்ட் லுக் பாத்தீங்கன்னா நமக்கு டாப் வேரியன்ட்டுக்கும் இந்த விஎக்ஸி வேரியன்ட்டுக்கும் எந்த வகையிலுமே குறைவு இல்லைன்னு சொல்லுவேன். ஃபீச்சர்ஸ் வைஸ் 1-2 குறையுது, அப்பியரன்ஸ் வைஸ் நமக்கு நல்லாவே இருக்கு. ஸோ பிளாக் வித் பீச் அந்த ஒரு காம்பினேஷன் நம்ம கொண்டு போயிருக்காங்க. இந்த பீச் கூட சொல்ல முடியாது, ஒரு ஒயிட் தான், வார்ம் ஒயிட் அந்த மாதிரி இருக்கு. ரூஃப்மே அதே மாதிரி இல்லை, நமக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க.
அதனால லுக் வைஸ் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. இந்த கிளாஸ்ட்ரோபோபியா ஃபீல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம டோர் பேரிங்ஸ் பார்த்திருந்தோம், பியானோ பிளாக் ஃபினிஷிங்கிறது. ஸோ அது வந்து அப்படியே நமக்கு இந்த டேஷ்போர்ட்லயுமே கேரி ஓவர் ஆயிருக்கு. சென்டரா இருக்கக்கூடிய இன்ஃபோடைன்மெண்ட் எல்லாத்துலயும் அப்படியே நம்ம கேரி ஓவர் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏசி வென்ஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சில்வர் கலர் டச்சஸ் எல்லாமே நமக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸ்டேரிங் ரொம்பவே பிரீமியமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நியூ ஸ்டேரிங் நம்ம மெயின் வீடியோலயுமே சொல்லியிருந்தோம், ஒரு நியூ ஸ்டேரிங் பாக்குறதுக்கு ரொம்பவே பிரீமியமா இருக்கு. அண்ட் இந்த தடவை பாத்தீங்கன்னா இந்த VXC வேரியன்ட்லயே க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருதுங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்டேரிங்ல ரைட் சைட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா ஆடியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எர்டிகா டாப் மாடல் எல்லாமே பார்த்தா அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படியே கொடுத்துருக்காங்க. எர்டிகால அண்ட் பிரீசால. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துருவோம். ஸோ அந்த இதோட அப்படியே இதுல கொடுத்துருக்காங்க. நாப் டைப் ஆப்ரேட்டர் தான் எல்லாமே. ஏன்னா நம்ம டாப் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி டிஜிட்டலா பார்த்திருந்தோம். அதுக்கான கண்ட்ரோலும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லயே வந்துருந்துச்சு, இந்த ஸ்டேரிங் மவுண்டராவே வந்துருந்துச்சு. பட் இதுல வந்து இந்த பழைய மாடல் அப்படியே நமக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பட் லுக் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டாப் வேரியன்ட்ல இது வயர்லெஸ் சார்ஜரா இருந்துச்சு, பட் இந்த இடத்துல நார்மலா இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் போட்டு 120 வாட் சப்போர்ட்டோட வருது. இந்த சைடு USB போட்டு வந்திருக்கு, USB டைப் A போட்டு வந்திருக்கு. லிவர் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் லிவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக் வந்துருது. இந்த இடத்துல இந்த கப் ஹோல்டர் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பிரேக் லிவர்லயுமே குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பட் லிவர் வந்து நமக்கு பிளேனா போயிருக்குங்க. அண்ட் டிரைவர் ஆம்ரெஸ்ட் வந்துருது. ஸோ இது வந்து ஓப்பனிங் உள்ள ஸ்டோரேஜாவும் இருக்கு, அட்ஜஸ்டபிளாவும் வச்சுக்கலாம். சன்ரைசஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே மிரர்ஸ் இருக்கு, லைட் கிடையாது, மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லயும் பாத்தீங்கன்னா லைட்ஸ் ஹாலஜன் டைப்ல இருக்கு. IRVMA டே நைட் IRVMA வந்துருது. கிளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் சைஸுங்க, நமக்கு நார்மலா இருக்கு. உள்ள ஒரு லைட் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கு எல்லாமே. அண்ட் ஏசிஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிஸ் பேஸ் வேரியன்டான LXC வேரியன்ட்ல இருந்தே அது எல்லாமே வந்துருது. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மெயினான சில விஷயங்கள் பார்க்கும்போது புஷ் பட்டன் ஸ்டார்ட், ஏசி ஆட்டோமேட்டிக் ஏசிஸ், 4 பவர் விண்டோஸ், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள், இது எல்லாமே LXC வேரியன்ட்லயுமே இருந்தது தான். இந்த டோர் மட்டும் நமக்கு வந்துட்டு டோர் ஹேண்டில்ஸ் மட்டும் இல்ல பிளாக் கலர் இருந்துச்சு, இல்ல சில்வர் கலர்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி லைட் வந்து கனெக்டிங்கா இல்லாம இருந்துச்சு. ஒரு பியானோ பிளாக் பினிஷ்லயே ஒரு பேடிங் கொடுத்தாங்க, பட் இல்ல கனெக்டிங் லைட்டா இருந்துச்சு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். ஸோ பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே LXCக்கும் VXCக்கும் டிஃபரன்ஸ் வருது. மற்றபடி எல்லாமே மேஜரா காமனா வருது. ஒர்த்தா இருக்கு. ஏன்னா ஒரு 1 லட்ச ரூபா கூட கொடுத்து போறவங்க போது அதுக்கான ஃபீச்சர் லோடரா பாக்குறதுக்கு அப்பியரன்ஸ் வைஸ் நல்லா இருக்க வகையில இந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு 11.8 lakhs எக்ஷோரூம் அண்ட் 14.5 lakhs பட்ஜெட்ல இப்ப மார்க்கெட்ல இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ் அந்த வெஹிக்கிளுக்கு பாத்தீங்கன்னா கிரீட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம கியாவோட செல்டோஸ், மற்றபடி பாத்தீங்கன்னா வோல்க்ஸ்வாகன் ஸ்கோடாலாம் போனீங்கன்னா நமக்கு நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் காம்படிட் பண்ற வகையில பெட்ரோல்ல ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த வெஹிக்கிள் நமக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம மாருதியோட அந்த சர்வீஸ் நெட்வொர்க், ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட்லயுமே இந்த வெஹிக்கிள் நம்ம எடுக்கலாம். ஸோ ஒரு அண்டர் 15 lakhs எனக்கு நல்ல ஒரு பெரிய வண்டியா இருக்கணும், மைலேஜும் எனக்கு நல்லா கொடுக்கணும், ஃபீச்சர்ஸும் எல்லா பேசிக் ஃபீச்சர்ஸுமே நமக்கு இருக்கணும், கம்ஃபர்ட் ஓரியன்ட், டிராவலிங்ல நல்லா கம்ஃபர்ட்டாகவும் போகணும். இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கவங்களுக்கு இந்த விக்டோரிஸோட VXC வேரியன்ட் ஒரு நல்ல ஆப்ஷனாவே இருக்கும். ஸோ இதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.